ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டுடே ஒரு நியூ அப்ளிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் எனர்ஜிஸ். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் டெய்லி இன்கம் டெய்லி விட்ராவல் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு நீங்கள் டெய்லியுமே ஒரு நல்ல அமௌண்ட் வந்து ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரோல் பண்ணி எடுத்துட்டும் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த அப்ளிகேஷனில் நம்ம எப்படி வந்து ஒரு சின்ன டேஸ்லேயே வந்து ஒரு 3000லேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலிமா நம்ம வந்து ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டெலகிராம் சேனலில் தான் எல்லா அப்டேட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸோட பேமெண்ட் ப்ரூஃபு என்ன அப்டேட்டு எல்லாமே எப்படி ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, பேமெண்ட் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே நம்ம டெலகிராமில் தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையுமே நான் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனோட டோட்டல் எனர்ஜிஸ் அப்ளிகேஷனும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்ட்டு எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல பாஸ்வேர்டாக ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்டு அகைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேலே செட் பண்ண பாஸ்வேர்டை திரும்பியுமே கீழே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு 6 நம்பர் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 நம்பர் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வித்ட்ராவல் பாஸ்வேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் டெய்லியுமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து விட்ராவல் பண்ணி எடுக்க போகிறீங்க. அப்போது இந்த விட்ராவல் பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. நீங்கள் அப்போ வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சம் இன்விடேஷன் கோடு இருக்குது. நம்பர் லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை எதுவுமே பண்ணாமல் கீழே வந்து ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ரிஜிஸ்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண மொபைல் நம்பரையும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. ஸோ லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் கைஸ். இதில் வந்து மேலே வந்து இன்ட் ஆப்ஷன் கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. ஸோ உள்ளே போனோன்னே என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, என்ன பிளான் இருக்குது, எந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறையா பிளானோட லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் நான் எந்த பிளானை பை பண்ண சொல்கிறேனோ அந்த பிளானை மட்டும் நீங்கள் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிளான் பாருங்கள், 520 ரூபா பிளானு. இந்த பிளானை மட்டும்தான் நீங்கள் பை பண்ணணும். இந்த ஒரு அப்ளிகேஷனில் ஒரு பிளான் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு கீழே உள்ள பிளான் எல்லாமே வந்து ப்ரீ சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் இருக்குது. அது வந்து பை நவுன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் இல்லை. அதை நம்ம பை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிளான் மட்டும்தான் இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 520 ரூபா. இந்த பிளானை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு வேலெட்டில் 130 ரூபா வந்து ஆட் ஆகும். ஸோ இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்னா நாளையிலேருந்து உங்களுக்கு டெய்லியுமே 130 நீங்கள் டெய்லியுமே விட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த பிளானை பை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 520 ரூபாயை வந்து ரீசார்ஜ் பண்ணி வேலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணணும். ஸோ எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மேலே பாருங்கள், ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ப்ளீஸ் என்டர் த ரீசார்ஜ் அமௌண்ட் இருக்கா, ஸோ அந்த இடத்துல 520 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பேடி, பேஹெச், பேஎல் அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து பேடி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பே 520 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ லோடிங் ஆகிட்டு பேமெண்ட் பேஜுக்கு போகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். மேலே பாருங்கள் பேடிஎம் ஆப்ஷன் இருக்குது. அது மூலிமா நீங்கள் பேடிஎம்மில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த யூபிஐ ஐடி வந்து பேடிஎம்மில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து யூடிஆர் நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த யூடிஆர் நம்பரை கீழே வந்து என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். தென் வந்து வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். அப்படி இல்லைனா ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கியூஆர் கோடு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேடிஎம்மில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் யூடிஆர் நம்பரை கீழே என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ இது மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 520 பிளானை பை பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த பிளானை வந்து பர்ச்சேஸ் ஆயிரும். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு வேலெட்டில் டெய்லியுமே 130 ரூபா வந்து ஆட் ஆகும். ஸோ டெய்லி ஆட் ஆகிற 130 ரூபாயை வந்து எப்படி விட்ராவல் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். மேலே பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனாக வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. எந்த பேங்க்குக்கு நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகணும் அப்படின்ட்டு அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்னென்ன கேட்டிருக்காங்கன்ட்டு நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க.
என்டர் யுவர் ரியல் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் பாஸ்புக்கில் உங்கள் நேம் இருக்கும்ல, அந்த நேம் வந்து எப்படி இருக்கோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் கேபிட்டலில், ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்டரில், அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்குது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகாது. கரெக்டாக வந்து பண்ணுங்கள். சில பேர் பண்ணுற மிஸ்டேக் எப்படி அப்படின்னா, ஜீரோவும் ஓவும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். பட் வந்து ஜீரோ போடுறதுக்கு பதிலாக ஓ போட்டுடுறீங்க ஐஎஃப்எஸ்சி கோடில். அதனால வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அது உங்களுக்கே தெரியும். உங்கள் பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். இதில் வந்து மேலே வந்து என்டர் அமௌண்ட்டுன்னு இருக்கா. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு டெய்லியுமே 130 தான் வந்து ஆட் ஆகுது. அந்த 130 வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. டெய்லியுமே நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நான் ஸ்டார்டிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு 6 நம்பர் போட்டு ஒன்று கிரியேட் பண்ண சொன்னேன். எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண சொன்னேன். அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக டெய்லியுமே வந்து 130 ரூபா வந்து பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனில் தான் நீங்கள் 130 ஏர்ன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம குரூப்பில் வந்து டெய்லியுமே ஒரு புது அப்ளிகேஷன் வந்து போடுறோம். ஸோ நம்ம யூடியூப்லேயுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டெய்லியுமே நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லியுமே ஒரு புது அப்ளிகேஷன் வந்து போடுறோம். சில அப்ளிகேஷனில் 2 பிளான் இருக்கும். சில அப்ளிகேஷனில் 1 பிளான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் வந்து 1 பிளான் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் செகண்ட் பிளான் கூட பை பண்ணலாம். நீங்கள் செகண்ட் பிளான் பை பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாகவே கிடைக்கும். ஓகேங்களா? நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். என்னென்ன பேமெண்ட் ப்ரூஃப் கிடைக்குது, எந்த அப்ளிகேஷனில் ப்ராஃபிட் எப்படி கொடுக்குறாங்கன்ட்டு எல்லாமே நான் வந்து குரூப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜோடு நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி என்னோட யூசர் நேமும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு நீங்கள் டேரெக்டாகவே டிஎம் பண்ணலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.